திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பண்டிகை காலங்களிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த வருட கடைசியில் கோடியை பெருகும்படியாக உங்கள் பிள்ளைகள் கோடியை பெருகும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊரிலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை நடத்தி வருவதை நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்த்து வருகிற இதனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். முதல் சனிக்கிழமை நாம் நாகர்கோவிலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை ஆண்டவருடைய கிருபை நாளை நடத்தினோம். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். இரண்டாவது சனிக்கிழமையான நேற்று நாம் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷனில் உள்ள ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை நான் நடத்தினோம். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. முதலாக மார்த்தாண்டத்தில் 200 பேருக்கும் மேலான ஜனங்கள், திரளான ஜனங்கள் வந்து பங்கேற்றார்கள். ஆண்டவருடைய வேலை வந்த பொழுது எங்கிருந்தெல்லாமோ ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, மழை, பயங்கரமான மழை. தூத்துக்குடி, நாசரேத், திருநெல்வேலி பகுதிகளிலே பாலங்களெல்லாம் உடைந்து போக்குவரத்து எல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை திருப்பி விடப்பட்டிருந்தது. அதன் மத்தியிலும் நாம் புறப்பட்டு அங்கு சேரும்படியாக ஊழியங்கள் நடத்தும்படியாக, அதை போலவே இங்கும் கூட நாசரேத்திலிருந்து பிரியாணிகளை தயார் செய்து ஆட்டோவில் எடுத்துக்கொண்டு வரும்படியாக தேவன் உதவி செய்தார். எல்லாருக்கும் மிக சிறப்பான திருப்தியான கிறிஸ்துமஸ் விருந்து நாம் கொடுக்க எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு செல்ல ஆண்டவர் உதவி செய்தார். ஏசப்பாவுடைய பிறந்த நாள் கொண்டாட்டமாக ஜனங்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் எனப்பட்ட தரிசனம் இப்பொழுது மார்த்தாண்டத்திலும் நிறைவேறி இருக்கிறது. ஜனங்கள் எல்லாருக்கும் திருப்தியான உணவை கொடுக்க, அங்கு வேலை செய்தவர்களுக்கெல்லாம் உணவை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இதற்காக ஜெபித்த, தாங்கின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, இந்த சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை நம்முடைய ஊழியத்திற்கு மிகவும் விசேஷித்தமான ஒரு நாள். என்னன்னு தெரியுமா? ஊழியத்தின் தலைமையிடமாகிய நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து நாம் மிகவும் எதிர்பார்த்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் வருகின்றது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பங்கேற்பார்கள் வருடந்தோறும், மாதந்தோறும். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் 1000 பெண்களுக்கு சேலையும், அதே போல் 350 ஆண்களுக்கு பேண்ட் ஷர்ட்டும் நாம் வழங்கி இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். சனிக்கிழமை மார்த்தாண்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் செம்பருத்தி வலையை சார்ந்த சந்திரா தாமஸ் அக்கா அவர்கள் 15 சேலைகளை வழங்கியிருந்தார்கள். அதேபோல் சிஸ்டர் ஜான்சி ராணி பேண்ட் ஷர்ட்டு வழங்கியிருந்தாங்க. நிறைய பேர்கள் வந்து சேலைகளை கொடுத்து இதை எங்களுடைய பரிசாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி. இன்னும் நிறைய சேலைகள் தேவைப்படுகிறது, நிறைய பேண்ட் ஷர்ட் தேவைப்படுகிறது. கர்த்தர் சித்தமானால் நீங்கள் தாராளமாக இது கொடுத்து உதவலாம் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் மட்டன் விருந்தும் நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. 150 கிலோ மட்டன் நமக்கு தேவை. 4 பேர்கள் ஆட்டுக்கிடாக்களை தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறாங்க.
இன்னும் நிறைய ஆட்டுக்கடாக்கள் நமக்கு தேவைப்படுகிறது. உங்கள் வீடுகளில் ஆட்டுக்கடாக்களை வளர்த்தால் நீங்கள் அதை கொடுக்க விரும்பினால் எங்களுக்கு ஃபோன் செய்து சொல்லலாம். அதுக்கு முதல் நாள் வருகிற வெள்ளிக்கிழமை என்றே உங்கள் வீட்டுக்கு வந்து அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்பதை சந்தோஷமாக தெரிவிக்க விரும்புகிறோம். பிரித்துக்குரியவர்களை இப்படியாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நல்ல கால சூழ்நிலை கற்றுத் தர வேண்டும். நல்ல ஆசீர்வாதமான மழை பெய்தது போதும், ஜனங்கள் எல்லாரும் பத்திரமாய் பாதுகாக்கப்படும்படியாகவும் நீங்கள் ஜெபியுங்கள். நம்முடைய ஆவிக்குரிய முதியோருள்ள மடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த இல்லம் மிக சிறப்பாக நடைபெற்று வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அங்கே இருப்பவருடைய பாதுகாவலுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அங்கே இருப்பவர்கள் தினந்தோறும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய மாளிகையில் வந்து அவர்கள் முழங்கால் படிக்கிட்டு நேர் முழங்கால் படிக்கிட்டு அவங்க எக்ஸ்பர்ட் ஐயா போன்றவங்களாம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆலயத்திற்கு மொத்தமாக கிளம்பி போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று. அங்கே இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான உணவை நாம் அளித்து வருகிறோம். அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாதபடி நாம் பாதுகாத்து கொள்கிறோம். நிறைய பேர்கள் இந்த அடைக்கலான் குருவி முதியோர்களிடத்தில் சேர ஆசைப்படுறீங்க. தொலைபேசியில் நீங்கள் சொல்கிறீங்க. வந்து சேர்வதற்கு சரியான நேரம் கிறிஸ்துமஸ் நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து சேர்வீர்கள் என்றால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் தியானங்களை நான் தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், மத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். நீங்கள் போய் பாருங்கள், அந்த பிள்ளையை பார்த்து நீங்கள் தரிசித்து விட்டு என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள், நானும் வந்து அந்த பிள்ளையை பார்த்து பணிந்து கொள்வேன் என்று நயவஞ்சகமாக நாடகம் ஆடி ஏரோது ராஜா சொல்லி அனுப்பினான் என்று நாம் அறிவோம். இவர்களும் அந்த பிள்ளையை பார்த்த பிறகு ஒருவேளை ராஜா கேட்டுக்கொண்டாரே என்று ராஜாவிடத்தில் போயிட்டு இந்த ஊரில் தான் பிள்ளை இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர்கள் அப்படி திரும்பி போகக்கூடாது என்று சொல்லி தேவனால் எச்சரிக்கப்பட்டு, சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு, போகாதீங்க, வேண்டாம், நீங்கள் போய் சொல்லிட்டீங்கன்னா பிள்ளையை அவன் கொண்டு விடுவான், அது மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தும், எனவே அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவன்கிட்ட போகாதீங்க, வேறு பக்கமாக போயிருங்க என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டு வார்னிங் கொடுக்கப்பட்டு அவர்கள் வேறு விதமாக தங்கள் நாட்டுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் வந்த வழி வேறு, சென்ற வழி வேறு. அங்கே ஏரோது ராஜாவுடைய திட்டம் அபத்தமாக்கப்படுகின்றது. தேவன் அவங்களை எச்சரிக்கின்றார், இப்படியாக நீ போகாதீங்க, நம்பாதீங்க, அந்த உண்மையை போய் ரகசியத்தை போய் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. அதனால் அவர்கள் வேறு வழியாக போனார்கள் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். அவர்களுடைய மதியினம் ஒருவேளை ராஜாவை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அங்கே உண்மையை அவர்களுக்கு மறுபடியும் போய் சொல்கிற அளவுக்கு அவர் வழிவகுத்தாலும் கூட தேவன் குறுக்கிட்டு அவருடைய மதியினத்தை உடைத்து அவர்கள் வேறு வழியாய் போகும்படியாக அந்த ரகசியம் பாதுகாக்கப்படும்படியாக உதவி செய்தார். அங்கே பேசுவதற்கு யாரும் இல்லாமல் போன பொழுது தேவனை பேசுகின்றார், தேவனுடைய தூதர்களை பேசுகிறாங்க. அவருடைய மதியினம் எந்த விதத்திலும் ஒரு பாதிப்பை கொண்டு வர விடாதபடிக்கு ஆண்டவர் காத்து கொண்டார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். அநேக நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தாருடைய மதியினங்கள், நம்முடைய நண்பர்களுடைய மதியினங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய மதியினங்கள் நமக்கு ஆபத்துகளை கொண்டு வரும்படியான சூழ்நிலை உருவாக்குகிறது. அறிந்து செய்கிற தவறு வேறு, அறியாமல் செய்கின்ற தவறு வேறு. வேண்டுமென்று சொல்லியே தவறு செய்பவர்கள் உண்டு, இது தவறு என்று சொல்லி தெரியாமலேயே செய்பவர்களும் உண்டு. இது செய்கிறதுனால என்ன தவறு என்று அவர்கள் கேட்டுக்கொண்டு எல்லா உண்மைகளையும் சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் சொல்ல வேண்டும், ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்து வேறு வழியாக போக வைக்கின்றார், ரகசியங்களை பாதுகாக்க வைக்கின்றார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் காண்கிறோம். இது பூமியில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு தான். திஸ் இன்சிடென்ட் இஸ் ஹேப்பனிங் இன் இந்த எர்த் ஒன்லி. ஆனால் இதில் வானவர் தலையிடுகிறார், இதில் ரகசியங்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாம் அறிவோம். அப்படி என்றால் இந்த பூமியிலே நாம் சம்பந்தப்பட்ட என்ன காரியங்கள் இருந்தாலும் நமக்கு ஆபத்து வருகின்றபடி யார் என்ன காரியங்களை அங்கு அறிந்தும் அறியாமலும் செய்ய முயற்சித்தாலும் அவர்களை விலக்கிவிடுகின்ற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். தேவனால் பெரு நாச மோசங்கள் நம்முடைய வாழ்க்கையில விளக்கப்படுகிறது என்பது இந்த இடத்துல நாம் காண்கின்றோம். நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வர வேண்டும் என்று சாத்தான் நினைக்கின்றான். ஆனால் ஆண்டவர் குறுக்கிட்டு என் பிள்ளைக்கு இந்த ஆபத்தை நீ கொண்டு வராதே, அவனை தொடாதே, அவனுக்கு இந்த வேதனையை நீ கொண்டு வர முடியாது என்று சொல்லி அவனை அப்படியே வேறு பக்கமாக திருப்புகின்றார்.
பல நேரங்களிலே பல மனிதர்கள் நமக்கு இப்படியாக தீங்கி விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிற பொழுது அந்த திட்டங்களை நம்முடைய ஆண்டவர் அபத்தமாக்கி போடுகின்றார், ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகின்றார். அவர் மேலே இருந்து பார்க்கின்றார், யாரெல்லாம் நமக்கு தீங்கி விளைவிக்க வருகிறார்களோ அவர்களை எச்சரிக்கின்றார். அவன்கிட்ட போகாத, அவன்கிட்ட வச்சிக்காதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு தகுந்த பாதுகாவலை அளிக்கிறவராக இருக்கின்றார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. He who watches over Israel neither slumber nor sleep அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோன்னா அந்த வார்த்தைகள் மிகவும் உண்மையானவைகள், சத்தியமானவைகள். எனவே நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பின் நேரத்தில் இந்த சாஸ்திரிகளின் மூலமாய் வர இருந்த மிகப்பெரிய ஆபத்து அங்கே தவிர்க்கப்பட்டது என்று சொல்லி காண்கின்றோம். இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ராஜாவுடைய வார்த்தையை விட தெய்வத்துடைய வார்த்தை மிக சிறப்பானது என்பதை அறிந்து அதற்குத்தான் கட்டுப்பட வேண்டும் என்பதை அறிந்து அந்த சாஸ்திரிகள் ராஜாவை தூக்கி எறிந்து விட்டு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வேறு வழியாக திரும்பி போனார்கள். இதற்காக நிச்சயமாக இவர்களை நாம் பாராட்ட வேண்டும். நாம் நிச்சயமாக இந்த சாஸ்திரிகளுக்கு தெய்வ பயம் இருந்தது என்று இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ராஜாவா தெய்வமா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெய்வம்தான் என்பதில் அவர்கள் சரியாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தெய்வம் என்று சொல்லிவிட்டார் என்றால், ஆண்டவர் ஒன்று சொல்லிவிட்டார் என்றால் அது எதை வேண்டுமென்றாலும் நாம் விட்டு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தூக்கி வீசுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த உறவும் ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை தூக்கி வீசி விடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு பக்கமாக அவர்கள் திரும்பி போனார்கள் என்று சொல்லி இதன் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறோம். நமக்கும் கூட இதன் மூலமாக ஒரு நல்ல பாடமும் கூட கிடைக்கின்றது. பாருங்கள், 13வது வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்பு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் காலம் வரைக்கும் அங்கே இரு என்றார். முதல்ல இவங்கள சாஸ்திரிகளை அனுப்பியாச்சு. அடுத்தாப்புல தேவதூதன் வரார், வந்து யோசேப்பிட்ட சொல்கிறாரு, இப்போ நீ இங்கே இருக்காத, திஸ் இஸ் நாட் த சேஃப் பிளேஸ். ஏரோது வரப்போகிறான், பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவான், அதனால் இங்கேருந்து கிளம்பிடு, நீ போய் எகிப்தில் கொஞ்சம் நாளைக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசேப்புக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற கட்டளையை மறுபடியும் தேவதூதன் கொடுப்பதை காண்கின்றோம். A man's steps are directed by the Lord. ஒரு மனிதனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படுத்தப்படும். நாம் எங்கே போக வேண்டும், நாம் எங்கே படிக்க வேண்டும், நாம் எங்கே வேலை தேட வேண்டும், நாம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும், நாம் யாரை திருமணம் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கே வீடு கட்ட வேண்டும், இல்லை என்றால் நம்முடைய வயதான காலத்திலே நாம் எந்த இடத்துல போய் நாம் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்றவராக, நம்மை நடத்துகின்றவராக அவர் இருக்கின்றார் அல்லவா. இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலம் வரைக்கும் கர்த்தருக்கு தெரியும், நாம் இத்தனை காலம் இங்கே இருக்க வேண்டும், இத்தனை காலம் இங்கே இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீர்கள் என்றால் அது கர்த்தருடைய திட்டம். அவர்தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கின்றார். அவர்தான் ஒரு நோக்கத்தோடு கூட இங்கே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இதன் மூலமாக இப்படியாக நாம் பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். எந்த நேரத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன கட்டளை கொடுப்பார் என்று நமக்கு தெரியாதல்லவா, எங்கே அழைத்து கொண்டு செல்வார் என்று நமக்கு தெரியாதல்லவா. எனவே எப்படி வேண்டுமென்றாலும் ஆண்டவர் சொல்லட்டும், உடனடியாக நாம் கீழ்ப்பிடிந்து விடுவது நல்லது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் நீ புறப்பட்டு போ, உன்னுடைய தாயை விட்டு தகப்பனை விட்டு நீ பிரிஞ்சு போ அப்படின்னு சொன்னார். அவர் உடனே அந்த நாட்டை விட்டு புறப்பட்டு வந்தார், அவ்வளோதான். அதே போலவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்கிற கட்டளையை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், நான் சொந்த ஊராக என் ஆசிரியத்தில் செட்டில் ஆக வேண்டும் என்று நான் நினைத்ததே கிடையாது. எனக்கு எப்படியாவது நல்லா படிக்கணும், எப்படியாவது அமெரிக்காவுக்கு போகணும், அங்கேயும் செட்டில் ஆகணும் என்பது ரொம்ப ஆசை. அதனால தான் நான் இங்கிலீஷ் அவ்வளோ அழகாக பேச கற்றுக்கொண்டேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அங்கே நீ போக வேண்டாம், நீ சொந்த ஊருக்கு வா, இங்கே இருந்து என்னுடைய ஊழியத்தை செய், இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால சொந்த ஊருக்கு நான் வர வேண்டிய சூழ்நிலை. அதனால தான் இந்த ஆஸ்திரேலிய திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் உருவாயிற்று. நாம் பல காரியங்களை நினைக்கலாம், ஆசைப்படலாம், முயற்சிக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சுருக்காருங்க. அந்த திட்டத்தில் தான் ஆண்டவர் நம்மை நடத்துவார். அந்த திட்டம் மிகவும் அழகான திட்டமாக, மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த சாஸ்திரிகள் ஒரு பக்கம் போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் யோசேப்புக்கு கட்டளை வந்து விட்டது, நீ புறப்பட்டு போ. அந்த இடம் காலியாகுது.
அந்த கூடாரம் காலியாகுது. அந்த மாட்டுத் தொழுவத்தில் இருக்கிற காலங்கள் நிறைவுற்று விட்டன. மாட்டுத் தொழுவத்தை எல்லாரும் தேடி வந்த காலங்கள் அங்கே முற்று பெற்று விட்டன. இப்பொழுது அவர்களுக்கு எகிப்திற்கு போக வேண்டும் எனப்பட்ட கட்டளை வந்து விட்டது. எனவே அந்த இடத்துல எவ்வளோ பேர் கூடியிருக்கணுங்கிறதுலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம். இப்போ அது முடிந்து வேறு இடத்திற்கு அந்த கேமரா நகர்ந்து போவதை காண்கிறோம். ஏற்றுக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் நம்மளை அழகாக நடத்துகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கொண்டு போகிறார். அழகானபடிக்கு நம்ம நடத்துகிறார். நடத்துதலை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அற்புதமே ஒரு நடத்துதலை என்று சொல்லி நான் சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை நடத்துகிறதெல்லாம் மிக சிறப்பானதாக இருக்கும் என்பதிலும் சந்தேகம் இல்லவே இல்லை. அங்கே உண்மையை அவர் சொல்கிறாருப்பா, அவன் கொலை செய்ய வகைத்தார், அங்கே இருக்காது ஓடு. அவர்கள் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவங்க உடனே எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்து என்பது அந்நிய நாடு, பார்டரே கிராஸ் பண்ணி போகிறாங்க. அங்கே போய் அவர்கள் சில காலம் அவர்கள் குடியிருந்தார்கள். நம்முடைய ஆண்டவர் அங்கே தான் குடியிருந்தார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். அவங்க தான் அவர் கொஞ்ச காலம் அவர் இருந்து வளர்ந்தார் என்று சொல்லி கூட நாம் அறிய வருகிறோம். இது மிகவும் ஒரு கடினமான கட்டளை. ஏன்னால் சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் போய் இருக்கணுங்கிறது ஒரு ருசியான செய்தியாக இருக்காது, சுவையான செய்தியாக இருக்காது. அது கஷ்டமாக இருந்திருக்கும். யோசிப்புக்கும் மரியாளுக்கு கூட கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனாலும் அவர்களும் அந்த கஷ்டத்தை பொறுத்து கொள்கிறார்கள். தெய்வத்துடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு இன்னொரு நாட்டில் போயிருக்கிறாங்க. பார்த்தீர்களா, ஆண்டவரை உருவாக்கி கொண்டு வருவதற்கு அந்த தாயும் தகப்பனும் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தார்கள் என்று சொல்லி. நாமும் கூட பல கஷ்டங்களை அனுபவித்த பின்புதான், பல கோட்டுகளை தாண்டிய பிறகுதான், பல சுவர்களை தாண்டிய பிறகுதான், பல வேதனைகளை சந்தித்த பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை காண முடியும். எனக்கு கஷ்டங்களே வரக்கூடாது என்று நாம் நினைப்பது சிறுபிள்ளைத்தனமான ஒரு காரியம். நாம் 1 மணி நேரம் ஜெபிப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாதுங்க. ஒரு 2 மணி நேரம் ஜெபிப்பது என்பது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாதுங்க. அதுக்கு நம்ம ஒரு மனப்படணும், முழங்கால் படியிடணும், நம்முடைய வாய் திறந்து ஜெபிக்கணும், ஆண்டவரோடு இணையணுங்கிறது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. மணிக்கணக்காக உலகத்தை குறித்து பேச வேண்டும் என்றால், நண்பர்களோடு பேச வேண்டும் என்றால் மன்னிக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்கிற மனிதர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்றால் அது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. யாருக்கும் ஜெபிப்பது என்பது சாதாரணமான காரியம் கிடையாது. ஆனால் அதை நாம் செய்தே ஆக வேண்டும். எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடாது. என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபம் என்று என் வாழ்க்கை இருக்கிறது என்று நான் நினைக்கக்கூடாது. அந்த கடினமான நேரங்களை நாம் இன்பமான நேரங்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ரீத்துக்குரியவர்களே, மணிக்கணக்காக பைபிளை வாசிக்க வேண்டும். வெறுமென ஜெபம் செய்துவிட்டு பைபிளை வாசிக்காமல் இருக்கவே கூடாது. நாம் பைபிளையும் எடுத்து வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். சிந்தனைகளிலே ஆண்டவர் எப்படியாக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், நாம் அதை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான். கடினமான காரியங்களாய் நமக்கு இருந்தாலும் கூட அதை செய்து முடித்து ஆக வேண்டும். அதன் பிற்பாடு தேவனுடைய மகிமையை நாம் காணலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. இதை நீங்கள் செய்வீர்களா? அவங்க அங்கே கொஞ்ச காலம் இருக்கிறாங்க, கொஞ்ச காலம் அந்த பிள்ளையை வளர்க்கணும். அதுக்கு அந்த ஞானிகள் கொடுத்த அந்த தங்கம் அவர்களுக்கு மிகவும் உதவியானதாக இருந்திருக்கும். செலவு நிறையா இருந்திருக்கும் இல்லையா? இன்னொரு நாட்டில் அந்த தேவையை ஆண்டவர் சந்தித்தார், அந்த ஞானிகளின் மூலமாக சந்தித்தார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் எப்படியாவது சந்திப்பார், யார் மூலமாவது சந்திப்பார் என்பதில் சந்தேகம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். யுவர் நீட்ஸ் வில் பி met by somebody. எப்படியாவது உங்கள் தேவைகள் ஆண்டவராலே சந்திக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் அவர் தகப்பனாக இருக்கிறார். அவருக்கு உங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று தெரியும், எப்படி சந்திக்க வேண்டும் என்று தெரியும். அந்த தேவைகளை கர்த்தர் அதிசயமாக சந்திப்பார். எனவே நீங்கள் இந்த அருமையான நாளிலும் கூட, அப்பா என் தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் அவர் சமூகத்தில் வச்சு, ஆண்டவரை நீங்கள் சந்திங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நீங்கள் தான் என் தேவையை சந்திக்கணும். இந்த பூமியில் வாழ்கிற கடைசி நாள் மட்டும், நிமிடம் மட்டும் கூட நமக்கு பணம் தேவைப்படுகிறது. பணம் இல்லாமல் யாராலும் இந்த பூமியில் வாழ முடியாது. நல்லவர்கள், கெட்டவர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் அல்லாதவர்கள் எல்லாருக்கும் இந்த பூமியில் பணம் தேவைப்படுகிறது. எனவே ஆண்டவர் என் தேவைகளை சந்தித்தே ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்கள் தேவையை சந்திப்பார். ஒரு ஏழை மனிதனாகிய தச்சனாகிய யோசேப்பு தன் மனைவி பிள்ளை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போன பொழுது ஆண்டவருடைய நாமத்தினால தேவைகள் சந்திக்கப்பட்டது. அந்த பிரயாணத்துக்கு தேவையான காரியங்கள் சந்திக்கப்பட்டது.
அங்கே தங்குவதற்கு தேவையான பணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்கும் கூட அப்படியே செய்யப்படும் என்பதை மறந்து விடாதிருங்கள். எத்தனையோ தேவ பிள்ளைகள் தேவையின் மத்தியில் நின்ற பொழுது கர்த்தர் அதிசயமாய் அவருடைய தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி காண்கின்றோம். அதற்கு எடுத்துக்காட்டாக பைபிளில் எவ்வளவோ இடங்கள் உள்ளன. அவர்களுடைய தேவையெல்லாம் சந்தித்த கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், எவ்வளோ முதியவர்களுக்கு நம்ம எல்லாம் செய்யணும், எவ்வளவோ காரியங்கள் உண்டு. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இந்த நாள் மட்டும் இருந்து தாங்கி நடந்து வருவதை நாம் உணர முடிகிறது. ஆண்டவர் அவர் உங்களை அழைத்திருப்பார் என்றால் அவர் கண்டிப்பாக உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆண்டவருக்கு தெரியும் எப்படி உங்கள் தேவை சந்திப்பது என்பது உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். அது செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லோரும் நான் கண்களை மூடுவோம். அப்போ பிதாவே, இந்த வருட கடைசியிலும் கூட கிறிஸ்துமஸ் செய்திகளை தொடர்ந்து கேட்க, அதன் மூலமாய் நாங்கள் பலப்பட ஆண்டவரே நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, நீங்கள் சாஸ்திரிகளை ஆண்டவரை எச்சரித்து அவர்களை வேறு பாதையில் அனுப்புனீங்க. யோரோது ராஜாவுடைய கையிலிருந்து தப்பும்படியாக யோசேப்பையும் மரியாளையும் குழந்தையும் ஆண்டவரே நீங்கள் அப்பா தோத்திரம் ஐயா எகிப்தினப்பட்ட அந்நிய நாட்டிற்கு அழைத்து கொண்டு சென்று அந்த ராஜாவுடைய கையிலிருந்து தப்பு வைத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களையும் நீ தப்பு வைப்பீர், எங்களுடைய தேவைகளை நீ சந்திப்பீர் எனப்பட்ட ஆண்டவர் அற்புதமான செய்தியை கேட்டேன். எங்கே நாங்கள் இருக்கணும் ஆண்டவரை எங்களை அழகாக கையை பிடிச்சு நடத்திட்டு போவீங்க. நான் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன் என்று சொல்லி சொன்னவரே, அந்த வார்த்தையின்படியே செய்யுங்கப்பா. அந்த வார்த்தையின்படியே செய்யுங்க ராஜா. ஷஹலபா ரபா நபா ரபாலா ஊரமா காமானா கூற துணியார கலபாரா. உன்னை வேதனைப்படுத்துகிற, உன்னை துன்பப்படுத்துகிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் விலகி போகும் மகளே. நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லு. எல்லா கிரியைகளையும் உன்னை விட்டு விளக்க, அந்நிய கிரியைகளை விளக்குவேன். அந்நிய ஆவிகளை உன்னை விட்டு விளக்குவேன். நீ தைரியமாயிரு என்று சொல்லி கத்த சொல்லுகிறேன் ராஜா. அநேக தேவனுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பொல்லாத மனிதர்களையும் கர்த்தர் இந்த நாட்களிலே அப்புறப்படுத்தி போடுவார். இந்த வருடத்தின் இறுதியில் அநேக நியாய தீர்ப்புகள் உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினவர்கள், தேவனுடைய பிள்ளைகளை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டியவர்கள், தேவனுடைய பிள்ளைகிட்ட பணத்தை எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு முடிவை சந்திப்பார்கள். இந்த வருட கடைசியில் தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாவதை அநேகருடைய கண்கள் காணும். ஷோகாரா பாலாகாரா ரகுனா போரா சாந்தரா நியானா. மனிதர்கள் இனந்தொல்லி கொளுத்து விடாதபடிக்கு, மனிதர்கள் துணியுரம் கொண்டு விடாதபடிக்கு, நான் தேவன் சொல்லி எல்லாரும் அறியும்படிக்கு நான் பலத்த காரியங்களை நடப்பிப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ராலியா ரீனியா கவுன் துர நியாபூரா கர்மோகோ துனபா ஷஹுல் துரன நியா கரபாலா. மனிதன் உலகம் முழுவதையும் ஆயத்தப்படுத்தினால், அவன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆகவே எல்லாரும் ரீபா காம்தரா ரட்சிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். தகப்பனே சோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுக்காக நீ வைராக்கியம் கொள்ளுகிறவர், நீரே தெய்வம் என்று அறியும்படியாக பலத்த காரியம் நடப்பிக்கப் போகின்ற அதற்காக நன்றி ஐயா. வியாதி எனப்பட்ட அந்த பொல்லாத கிரியை, சாத்தானுடைய ஆண்டவர் கிரியை தகப்பனை நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும். கையில் வலி, தலையில் வலி, மூளையில் வலி, நெஞ்சில் வலி, ஐயோ இதயத்தில் பிரச்சனை, முதுகெலும்பில் பிரச்சனை, முட்டங்காலில் பிரச்சனை, கணுக்கால நடக்க முடியல, ஐயோ எனக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல என்று தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்கப்பா. தெய்வ பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டோடைய நாமத்தினால் இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றோம். வாலிபர் ரட்சிக்கப்பட்டோம், பெரியவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கையிலால் ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுங்க. ஆண்டவரை நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இதோ தகப்பனே சோத்திரம் ஐயா. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க, மக்களையும் ஆசீர்வதிங்க. குளிர்காலம் அப்பா, ஜனங்களுக்கு எந்த கேடு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. யுத்தங்கள் ஓயும்படியாக செய்யுங்க. எங்கள் தாய் திருநாடு இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அனைத்து மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. என் தகப்பனே ஆண்டவரே சோத்திரம் ஐயா. அனைத்து ஊழியங்களையும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. நாசிரி திராட்சைப்பழ தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிறேன். ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறி முதியுள்ளத்தில் சேர அநேக முதியோர்கள் அழைத்து கொண்டு வாருங்க. அனைத்து தேவைகளையும் சந்திங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுது மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.
அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். உன்னத தேவனுக்கே மகிமை, உலகில் சமாதானமாமே. காரிருள் நீங்கிட காசினி மேதில கதிரொளியாய் ஜனித்தார். அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. மானிடர் மேல் இவர் கண்டிதுவே, மனு கோலமாய் மனுவேலனா. மாட்சிமையாவையும் துறந்தே உலகு மண்ணொழியாய் ஜனித்தார். மானிடர் மேல் இவர் கண்டிதுவே, மனு கோலமாய் மனுவேலனா. மாட்சிமையாவையும் துறந்தே உலகு மொழியாய் ஜனித்தார். அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. தாரகையனவர் தோன்றிடவே, நேர்பாதையில் நடந்திடவே. தற்பர கிருபையும் சத்திய நீந்திட தான் ஒளியாய் ஜனித்தார். தாரகையனவர் தோன்றிடவே, நேர்பாதையில் நடந்திடவே. கற்பர கிருபையும் சத்தியம் நீந்திட தான் ஒளியாய் ஜனித்தார். அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. வாழ்த்துவன் பாலகன் ஏசுபரன், வல்ல தேவனின் ஏகசுதன். வாஞ்சித்தாரே எம்மில் வாசம் செய்திடவே, வானொலியாய் ஜனித்தார். வாழ்த்துவம் பாலகன் ஏசுபரன், வல்ல தேவனின் ஏகசுதன். வாஞ்சித்தாரே எம்மில் வாசம் செய்திடவே, வானொலியாய் ஜனித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா,